கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 69ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தோன்றுகிற எல்லா காரியமும் சரியானது அப்படின்னு நம்ம எப்போதுமே சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் ஒருவேளை தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் தேவன் அதுக்கு சரியான நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய பாதப்படியில் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் நம்முடைய குரலை கேட்கிற தேவன். அவரை நம்ம அழைக்கும் போது அதற்கான சரியான நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்ம எவ்வளோ நாள் வேணால் காத்திருக்கலாம், ஒருவேளை நம்ம மாத கணக்காக காத்திருக்கலாம், வருட கணக்காக காத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் அவருடைய நேரத்தில் நம்மளுக்கு என்ன தரணும், எப்போ தரணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய நேரத்தில் சரியான காரியங்களை நம்மளுக்கு கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.